கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. என்னோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போமாக. அதிகாலையில் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உங்களோட இந்த நாளிலே தியானத்திற்கென்று கர்த்தர் என்னுடைய மனதில் வைத்து கொண்டிருக்கிற பாகத்தை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த வாரங்களிலே குறிப்பாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு பலத்தின் கிருபையை தந்திருக்கிறாரு. இந்த நாளில் குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதின முதலாவது நிருபம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 19-20 இந்த நாளில் நாம் தியானிக்கப் போகிறோம். அன்பானவர்களே, என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, என்னுடைய இந்த குறிப்பான இந்த நாளிலே தியானத்தினுடைய தலைப்பு பரிசுத்த ஆவியானவரும் சரீரமும், the body and the Holy Spirit. கொரிந்து சபையை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் பலனான ஒரு சபை என்று சொல்லலாம். விசுவாசிகள் ஆவியிலே நிறைந்து ஆவியின் வரங்களை தரித்தவர்களாக ஊழியங்களிலே ஈடுபட கர்த்தர் கிருபையும் அவருடைய வரங்களையும் தந்தருளினார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். அதே போலவும் மற்ற சபை போலவும் இந்த கொரிந்து சபைக்கும் சவால்கள் அநேக இருந்தன. சவால்கள், பிரச்சனைகள், மாறுபாடான சூழ்நிலைகள், இப்படி போன்ற காரியங்கள் இந்த கொரிந்து சபை சந்திக்க வேண்டியதாக இருந்தது. எப்படி நமக்கு தெரியும்னா, பவுலானவர் எழுதும் போது பல காரியங்களை குறித்து அவர் எழுதுகிறார். திருமணத்தை குறித்து எழுதுகிறார், பிறகு வேசித்தனத்தை குறித்து எழுதுகிறார், பிரிவினைகளை குறித்து எழுதுகிறார். அப்படி நாம் இந்த நிருபத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், பவுல் வெவ்வேறு சூழ்நிலைகளை சந்திக்கிறதுக்காக இந்த கொரிந்து விசுவாசிகள் அவர்களுடைய
கிறிஸ்துவ விசுவாசத்தில் ஊக்கமாக, இன்னமாக, பலனாக, முதிர்ச்சி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் நிச்சயமாக எழுதியிருப்பார். ஆகவே இந்த விசுவாசிகள் ஆவியின் வரங்கள் கொண்டவர்களாக இருந்த பொழுதிலும் கூட அவர்களுக்கும் குறைவுகள் பல இருந்தன. They had the charismatic gifts, but still their character had to grow. அவங்களுடைய குணாதிசயங்கள், குணங்கள் தொடர்ந்து வளர வேண்டிய ஒரு நிலைமையாக இருந்தது. ஆகவே இதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் இந்த பாகத்தை நாம் வாசிக்கும்போது அது நமக்கு உதவியாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசிகள் அவர்கள் சரீரத்தை குறித்து குறைவான ஞானம் கொண்டவர்களாக இருந்தார்கள். Their understanding of the importance of the body was rather shallow. ஆவியானவரை குறித்தும் அவர்களுடைய ஆவி எப்படியாக பலனாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் அறிந்த பொழுதிலும் ஆத்மாவை குறித்தும் அறிந்திருப்பார்கள். ஆனால் சரீரத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து அவர்கள் ஒருவேளை அறியாமல் இருந்திருக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். The body can never be separated from the soul and the spirit. We know we are tripartite மாதிரி நம்ம சொல்லலாம். ஆவி, ஆத்மா, சரீரம் கொண்டவர்களாக நம்ம இருக்கிறோம் என்று நம்ம அறிந்திருக்கலாம். அது வேதத்தின்படி நம்ம பார்க்கலாம். ஆனால் அதே சமயத்தில் ஆவி, ஆத்மா, சரீரத்தை அதை பங்கிட்டு பார்த்தோம் என்றால் அது தவறாக இருக்கும் என்று நான் அறிகிறேன். இவைகள் எல்லாம் நம்மை காண்பிக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம் ஒன்றாக இருக்கிறது என்றும் கூட நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எவ்வளவு அளவுக்கு நாம் ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, எவ்வளவு அளவுக்கு ஆவிக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதே அளவிலே சரீரத்தையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பவுலானவர் ரோமர் விசுவாசிகளுக்கு என்ன எழுதுகிறார் என்று நான் ஞாபகம் போட்டுகிறேன். ரோமர் 12:1 நாம் பார்த்தோம் என்றால், ரோமன்ஸ் சாப்டர் 12:1, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று பவுல் ரோமர் விசுவாசிகளுக்கு ஞாபகமூட்டுகிற வண்ணமாக நிருபத்தை எழுதுகிறதை குறித்து நாம் அறிகிறோம். நம்முடைய சரீரத்தை நாம் எப்படி கவனித்து கொண்டிருக்கிறோமோ, எப்படி நாம் அதை பயன்படுத்துகிறோமோ, அதை எப்படி கையாளுகிறோமோ என்று அதற்கும் தேவனை ஆராதிக்கிறதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. How we treat our bodies correlates directly with the worship of God. அதனால தான் பவுல் சொல்றார், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தை அவர் சொல்லுகிறார் பாருங்க. So we are to present our bodies as holy and pleasing to God. பாடல்களை ப்ரெசென்ட் பண்ண வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை, இசையை ப்ரெசென்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லவில்லை, நடனங்களை ப்ரெசென்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லவில்லை. It does not indicate the presentation of song, the composition of our music, the choreography of our dances. இவையெல்லாம் முக்கியம்தான். These are all important aspects. Songs, பாடல்கள், இசை, நடனங்கள் கர்த்தருக்கென்று இவையெல்லாம் நாம் செய்கிறது நலன்தான், தொடர்ந்து அதை செய்ய வேண்டும். ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய சரீரத்தை நம்ம எப்படி ஆளுகை செய்கிறோம் என்றும், எப்படியாக ஆவியும் ஆத்மாவையும் நாம் காத்துக்கொள்கிறோம் என்று பார்த்தோம் என்றால் இவைகளை நாம் பிரித்து விட முடியாது. சமமாக அதை நாம் கவனித்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஆராதனை தான் புத்தியுள்ள ஆராதனை என்று பவுல் சொல்லுகிறதை இங்கு நம்ம பார்க்கிறோம். அதே சிந்தையோடு இந்த கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே 1 கொரிந்தியர் 6:19-20 நாம் தியானிக்க போகிறோம். இந்த கொரிந்து விசுவாசிகளுடைய எண்ணத்தை குறித்து பவுல் ஒரு கேள்விக்குறியோடு இருந்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். He must have been rather troubled by some of the behavior or the attitude or the character of the believers there, because he writes here, அவர் இங்கே எழுதுகிறார், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறிவீர்களா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும்
உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். Do you not know that your body is a temple of the Holy Spirit who is in you, whom you have received from God? You are not your own. You were bought at a price. Therefore, honor God with your body. ஒரு கேள்விக்குறியை விசுவாசிகளுக்கு பவுல் வைக்கிறது மட்டுமல்ல, அந்த கேள்விக்குறிக்கு பதிலும் அவர் சொல்லுகிறார். அதுதான் தேவனுடைய வசனத்தினுடைய சிறப்பு. கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிற வசனங்கள் ஜீவ வார்த்தைகள். கர்த்தருடைய வார்த்தையை ஆளுகை செய்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அதன்படி நடக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆகவே இந்த நாளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது இந்த வார்த்தை எனக்கும் உரியதாக இருக்கிறது. இந்த தியானத்தை நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். 3 காரியங்கள் இதில் நாம் அறிந்து கொள்ளலாம். 3 things we can understand here. Firstly, our body is a temple. முதலாவது, நம்முடைய சரீரம் ஒரு ஆலயம் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் ஆலயம் என்று சொன்னால்? நம்முடைய வாகனத்தில் நம்ம வாகனத்தை எடுத்து சாலையில் போகும்போது முன்பாக ஆலயம் இருந்தால் அந்த ஆலயத்தை பார்க்கும்போது நம்முடைய முதல் உணர்ச்சி என்ன வருது? ஓ, ஆலயமா, பரிசுத்த ஸ்தலம், இட்ஸ் a holy place. அது பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு இடமா இருக்கிறது. இட் இஸ் a religious site, sanctified for its definite purpose. ரிலீஜியஸ் பர்பஸ்க்கென்று, மத காரியங்களுக்கென்று பயன்படுத்தக்கூடியது தான் ஆலயம் என்று சொல்வார்கள். அது மட்டும் இல்லை, இந்த ஆலயமானது மதிப்புக்குரிய ஒரு இடமாக இருக்கும் என்று, மதிப்புக்குரிய ஒரு இடம். அது மட்டுமல்ல, பாதுகாப்பு பெற்ற ஒரு இடமாக இருக்கிறது. The temple is also a respected and guarded place. அந்த இடத்திற்குள்ளே போகிறவர்கள் ஒரு பயபக்தியோடு, ஒரு மரியாதையோடு, ஒரு 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 விதமான, அதாவது ஒரு பாட்டிக்கு சொல்கிறது போல ஆலயத்துக்கு சொல்ல மாட்டாங்க. அதில் ஒரு வித்தியாசம் இருக்கும். நம்முடைய உடுத்தை வித்தியாசமாக இருக்கும், நம்முடைய நடத்தை வித்தியாசமாக இருக்கும், நம்ம பேசுகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் ஆலயத்துக்கு போகும்போது தேவனை பார்க்க போகிறோம் என்ற ஒரு உணர்வு வருகிறது. We do not enter the temple or the house of God carelessly or irreverently, although of course there are some who enter with that kind of attitude. ஆனால் பெரும்பாலோர் ஒரு ஒடுக்கத்தோடு, ஒரு ஒழுங்கோடு தான் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். Temple is a consecrated place. சபை போதகராக இருக்கிறதுனால இந்த COVID-19 சூழ்நிலை பார்க்கும்போது ஆரம்ப வாரங்களிலே மிகவும் கஷ்டமாக இருந்துச்சு. ஏனென்றால் அந்த லாக்டவுன், அதாவது அந்த சர்க்கியூட் பிரேக்கர் காலங்களுக்கு முன்பதாகவே சபைக்கு போக முடியும், ரெக்கார்டிங்லாம் பண்ண வாய்ப்பு கூட இருந்துச்சு. இப்போ போகிற நேரத்துலாம் பார்க்கும்போது சபை ரொம்ப வெறுமையாக இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை நல்ல கம்பீரமாக இருக்கும், ஆனால் வார நாட்கள் ரொம்ப அமைதியாக இருக்க ஆரம்பிச்சிட்டு. ஏனென்றால் அந்த சர்க்கியூட் பிரேக்கினால சபைக்கு வர முடியாத ஒரு நிலைமை. அப்போ அந்த சபையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கலகலப்பாக இருந்தது, ஆட்கள்லாம் வந்தாங்களே என்று சொல்லி ஒரு எண்ணம் வருது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கும்போது, அதாவது நார்மல் டேஸில் பார்க்கும்போது நல்லா சந்தோஷமாக, நல்லா கம்பீரமாக பல வித்தியாசமான காங்கிரிகேஷன்ஸ் கூடி வரும்போது அந்த ஆலயத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அங்கே ஆட்கள் இல்லாமல் இருக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு உணர்வு வருகிறது. The church apart from Sunday seems to be very empty, but yet it is a holy place. அது ஒரு பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் நிச்சயமாகவும் இருக்கிறது. யாரும் வார நாட்கள் அங்கே இல்லாமல் இருந்தால், நானும் ஆலயத்துக்கு போகும்போது காலணிகள்லாம் கலற்றி விட்டு உள்ளுக்கு போகும்போது தேவனோட நேரம் செலவழிக்கும் போது அதே மாதிரி தான் தேவனோட நேரத்தை செலவழிக்கிறேன். ஏனென்றால் ஆலயம் என்று சொன்னால் ஒரு உணர்வு நமக்கு வருகிறது. அதே வண்ணமாக பாருங்கள், நம்முடைய சரீரம் எப்படிப்பட்ட ஒரு சரீரம். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது என்று பவுலானவர் விசுவாசிகளுக்கு எடுத்து சொல்லுகிறார். Our body is a temple. இந்த சரீரம் ஒரு ஆலயமாக இருக்கிறது என்று. It is a temple. Isn't that marvelous? It's a temple. ஒரு ஆலயமாக இருக்குது. சாதாரணமான ஒரு ஃபேக்ட்ரியில், ஒரு கட்டடம் இல்லை, சாதாரணமான ஒரு டிஸ்கோ என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஸ்போர்ட்ஸ் அரீனா இல்லை. நோ, இது ஒரு ஆலயம். இது ஒரு ஆலயமாக இருக்கிறது.
இரண்டாவது காரியம், the second point is our body has an occupant. இந்த சரீரத்திற்குள்ளே ஒருவர் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆலயமானது பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாக இருக்குது. Our body is a temple of the Holy Spirit. இந்த ஆலயத்தை அழகுபடுத்துகிறது வெளி தோற்றத்தில் இருக்கக்கூடிய கட்டடம் அல்ல, இந்த சரீரம் அல்ல. இந்த ஆலயத்தை அழகுபடுத்துகிறது, அலங்கரிக்கக்கூடியவர் யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. What makes us beautiful is the person of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் இந்த சரீரமாக இருக்கக்கூடிய ஆலயத்துக்குள்ளே இருக்கிறதுனால இந்த ஆலயம் அழகானது. வெளி தோற்றத்தில் நம்ம வேறு விதமாக இருக்கலாம். நம்ம மூக்கு வேறு மாதிரி இருக்கலாம், கண்ணு வேறு மாதிரி இருக்கலாம், நம்முடைய தோலினுடைய அந்த கலர் வேறு மாதிரி இருக்கலாம், முடி வித்தியாசமாக இருக்கலாம், நம்முடைய ஹைட் டிஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்முடைய சைஸ் டிஃப்ரெண்டாக இருக்கலாம். எல்லோருக்கும் வித்தியாசமான சரீரங்கள் இருக்கின்றன. ஆனாலும் அந்த சரீரங்கள் ஆலயமாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு அது ஆலயமாய் மாறுகிறது. அதை அழகுபடுத்துகிறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறது. அவர் நம் அண்டையில் நமக்குள் வாசம் செய்கிறார் என்று எண்ணி பார்க்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். நம்முடைய ஆவியின் மனுஷன் மறுபிறப்பின் அனுபவம் பெற்ற உடனே ஆவியானவர் உள்ளுக்குள்ளே வாசம் செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. The moment we are born again, மறுபிறப்பின் அனுபவம் நமக்கு வந்த உடனே ஆவியானவர் உடனடியாக நமக்குள் வாசம் செய்கிறார், உடனடியாக வருகிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவைகளிலிருந்து மனம் திரும்பி ஒரு சரியான வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கொண்டவர்கள், மறுபிறப்பின் அனுபவம் கொண்ட கிறிஸ்தவர்களுக்குள்ளே ஆவியானவர் வந்துவிட்டார். ஹல்லேலூயா. God dwells inside of us by his Holy Spirit. தேவன் நமக்குள்ளே அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தினுடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்க அரசால அவர் நடுஸ்தலத்தை எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்திலே வாசம் செய்யக்கூடியவர் ஒருவர் இருந்தார், அவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. There is place for no one else in this temple than the Holy Spirit. Our body has an occupant. His name is Holy Spirit. Hallelujah. He is residing in us. ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். சகல கிருபையோடும், சகல பலத்தோடு, சகல எல்லாம் தேவனுடைய தன்மையோடு அவர் நமக்குள் வாசம் செய்கிறார் என்று அறிந்தோம் என்றார். ஹல்லேலூயா. நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ ஆவியானவரை கொண்டு போய் விடுகிறோம் என்று நம்ம அறிவோம். எங்கெல்லாம் நம்ம போகக்கூடாதோ அவரும் போகக்கூடாது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் விருப்பமில்லாத இடத்திற்கு நாமும் போக மாட்டோம். ஏனென்றால் நமக்கு உணர்வு வரும், இந்த ஆலயம் ஆண்டவர் விருப்பமில்லாத இடத்துக்கு போகக்கூடாதே என்ற ஒரு எண்ணம் வரும். Hallelujah. That's why I say we cannot separate the body from the soul and the spirit. ஆவி ஆத்மா சரீரம் ஒன்றாய் இணைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் சபையில் ஒருவராக, சபைக்கு வெளியே இன்னொருவராக நம்ம வாழ முடியாது. cannot. We are one piece. ஒரே நபராக நம்ம இருக்கிறோம். அதை பிரித்து எடுக்க முடியாது. Someone said in the church is all glory, but outside it's another story. அப்படியாக நம்ம இருக்கக்கூடாது, சமமாக இருக்க வேண்டும். So our body is a temple. Our body has an occupant. Thirdly, our body has an owner. இந்த சரீரத்திற்கு ஒரு உரிமையாளர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை அழகாக படைத்தவராக இருக்கிறார். ஜீவன் நமக்கு ஒரு பரிசாக இருக்கிறது. Life is a gift for us. So is this body that God has given to us. God has created us, fashioned us beautifully in His image.
அவருடைய சாயலிலே ஆண்டவர் நம்மளை உருவாக்கிக்கிறார். இந்த சரீரத்தை உருவாக்கினவர் தேவன் என்று நாம் அறிந்தோம் என்றால் இதற்கு உரிமையாளர் நாம் அல்ல. நாம் நமக்கே சொந்தமானவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. We do not own this body. இது தேவனுக்கு உரிய சரீரமாக இருக்கிறது. That's why we came from dust and to dust we return. He is the potter and we are the clay. குயவன் கையில் இருக்கக்கூடிய களிமண்களாக தான் நாம் இருக்கிறோம். அவர் நம்மளை வணைந்து நம்மளை படைத்தார், உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஹுரியாந்தரப ஷேகிரியாந்தர. He fashioned us beautifully. He is the owner of our body. அவர்தான் உரிமையாளர். God paid a price for this body. இந்த சரீரத்தை மீட்டுக் கொள்வதற்காக, ஆவி ஆத்மா சரீரத்தையும் தேவன் மீட்டுக் கொள்வதற்காகவே சிலுவையில் மரித்தார் என்று நாம் மறந்துவிடக்கூடாது. The Lord Jesus not just saved our soul and saved our spirit and renewed our soul. Not only that, but He redeemed this body. இந்த சரீரத்தை ஆண்டவர் மீட்டுக் கொண்டார். நம்முடைய சிந்தையில் மட்டும் நம்மளுக்கு பரிசுத்தம் இல்லாதபடி நம்முடைய சரீரத்திலும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் உரிமையாளர். He is the sole owner of this body that we have. Hallelujah. தற்காலிகமாக இந்த பூமியில நம்ம இருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் தேவன் இந்த சரீரத்தை அவர் நமக்கு என்று கொடுத்தார். That's why Paul says, you are not your own. You are not your own என்று பவுல் சொல்லுகிறார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறிவீர்களா? Don't own yourself. Don't try to own yourself. Do not own yourself. God has owned us. Hallelujah. அந்த உரிமையை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அவர் நம்மளை ஆளுகை செய்ய வேண்டும் என்று, இந்த சரீரத்தை ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். So our body has an owner. Paul says, you are not your own. You were bought at a price. கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. You are bought at a price. Jesus paid the price. Oh, hallelujah. I just want to encourage you, my brother and my sister. This body is a temple. This body has an occupant. This body has an owner. இவையெல்லாம் பவுல் அழகாக பாருங்க இந்த 2 வசனங்களில் சொல்லுகளை. இதை நாம் தியானிக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் என்ன தம்மா வரணும்? அடுத்த பகுதியிலே நம்ம பார்க்கும்போது முக்கியமான காரியம் என்னவென்றால், பவுல் சொல்லுகிறார் பாருங்க 20ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 6:20. கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் having known all this truth that I've just shared to us, that we are a temple, our body is a temple, our body has an occupant, our body has an owner. Having known this truth is not sufficient. இந்த சத்தியத்தை அறிந்தவர்களாக இருந்தால் மட்டும் அது போதாது. அடுத்த காரியம் ரொம்ப முக்கியம். அடுத்த காரியம் பாருங்க, கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் என்ற வார்த்தை, therefore, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். You were bought at a price, therefore honor God with your body. We honor God with our body. That is the call that the Lord is giving to each one of us. We honor God with our body. இந்த 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 13லிருந்து 21 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பவுல் பல இடங்களிலே பல வசனத்தில் அந்த சரீரம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். உதாரணமாக 13ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். Very clear. The body is not meant for sexual immorality, but for the Lord, and the Lord for the body. கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். இந்த சரீரம், நீங்களும் நானும் இந்த சரீரத்திற்குள்ளே, அதாவது இந்த சரீரம் நமக்கு உரியது இல்லை, கர்த்தருக்கு உரியது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Our perspective will change when we know that the Lord owns this body. ஆகவே வேசித்தனத்திற்கு இடமில்லை. That is why Paul writes to the church, sexual immorality
இருக்கக்கூடாது, இந்த வேசித்தனம் அறவே இருக்கக்கூடாது. இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் இருக்கக்கூடாது. போஸ்ட் மேரிட்டல் செக்ஸ் அவுட்சைட் ஆஃப் மேரேஜ் இருக்கக்கூடாது. ஒரு பால் உறவு, தவறான உறவுகள் இருக்கக்கூடாது என்று இந்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த சரீரம் கர்த்தருக்கு உரியது. இந்த சரீரத்தாலும் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, 15ஆம் வசனத்தில், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறிவீர்களா? Do you not know that your bodies are members of Christ himself? இந்த சரீரத்திற்கும் கிறிஸ்துவுக்கும் பங்கு உண்டு. நாம் அவருடைய அவயவங்களாக இருக்கிறோம் என்று பவுல் சொல்கிறார். We are the branches, he is the vine, isn't it so? We are grafted together, we are held together, we are held together. இப்படியாக நாம் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த திராட்சை செடியும் கொடியும் இப்படியாக இணைந்திருக்கிறது. அவருடைய சரீரம் நம்முடைய சரீரம் இணைந்திருக்கிறது. மணவாளன் மணவாட்டியினுடைய உறவை பற்றி இங்கு பேசப்படுகிறது. எபேசியருக்கும் பவுல் சொல்லுகிறார், we are members of Christ himself. This body is united with Christ, my beloved brothers and sisters. அவருடைய பரிசுத்தத்தை தரித்தவர்களாக, அவருடைய பரிசுத்தத்தை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சரீரத்திற்கு அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. 18ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், வேசித்தனத்திற்கு விலகி போடுங்கள், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். Flee from sexual immorality. All other sins a man commits are outside his body, but he who sins sexually sins against his own body. பாளைய பாவங்கள், sexual sins, the sins that we sin against the Lord and the body, and when we sin against his body we sin against God. அது எவ்வளவு பெரிய முக்கியமான சத்தியங்களை பவுல் இங்கே எடுத்து சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். Therefore honor God with your body. ஆகவே தேவனை இவ்வண்ணமாக நீங்கள் சரீரத்தில் மூலமாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். 3 காரியங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற 3 காரியங்கள் இருக்கிறது. பல இருக்கின்றன, 3 மட்டும் நான் சொல்கிறேன். Flee sexual immorality. பாளைய பாவங்களை விட்டு விலக வேண்டும், விட்டு விலகி ஓட வேண்டும். யோசேப்பு ஃபாரூனுடைய மனைவி யோசேப்பு அண்டையில் வரும்போது யோசேப்பு என்ன செய்தார்? இருக்கிற இடத்தை விட்டு ஓடிட்டார். He fled from that temptation. He fled. ஓடிட்டார். அங்கே ஜெபம் பண்ணுறதுக்கு இடம் இல்லை, உபவாசிக்கிறதுக்கு இடம் இல்லை, நேரம் அது இல்லை. ஓடுற நேரத்தில் ஓடிதான். Sometimes we just have to literally leave certain places, certain relationships. We have to leave. We have to. பவுல் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 2:22, 2 Timothy 2 chapter 2 verse 22. வாலிபர்களுக்கு சிறப்பான ஒரு வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. Flee youthful desires என்று பவுல் சொல்கிறார். Flee. ஓட வேண்டிய நேரத்தில் ஓட வேண்டிய சரீரம் ஓட வேண்டும். It is not just a spiritual battle, it's also a physical reality. There are some places we are not supposed to be. Ask God for the strength to help us to put on our shoes and literally run from some places that are contaminating our body. இந்த சரீரத்தை நம்ம கெடுதிப்படுத்தினோம் என்றால் ஆவியும் நாம் கெடுதிப்படுத்துகிறோம், ஆத்மாவை நாம் கெடுதிப்படுத்துகிறோம் என்று நாம் மறந்துவிடக்கூடாது. That is why we think it is a light thing. No, it is not. It will affect our entire soul, spirit and body. இரண்டாவது காரியம், train yourself in godliness. Spiritually and physically we need to be disciplined. 1 தீமோத்தேயு 4:7-8. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி
தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. டிசிப்ளின் யுவர் செல்ஃப் இன் காட்லினஸ் என்று பவுல் சொல்லுகிறார். Godliness has to be disciplined. It has to be trained. Train yourself in godliness. There's a training involved for our body. Physical training, spiritual training, together. We need to train ourselves to be godly. It's not automatic. கடந்து வரணும், பாவத்தை விட்டு விலகணும், சோதனையை மேற்கொள்ளணும், பாவத்திற்கு இல்லை என்று சொல்லணும், நீதிக்கு ஆம் என்று சொல்லணும். இட் இஸ் ட்ரைனிங். we are in training ground, brothers and sisters. tough training ground. சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சில நேரத்தில் விழுந்துருவோம். ஆனால் எழும்ப ஆர்ந்தவர் உதவி செய்வார். எழும்புறதுக்கு கை கொடுக்கும்போது அவருடைய கையை பிடித்து கொள்ள வேண்டும். தெய்வ ஆசீர்வாதம் நமக்கு அப்பொழுதுதான் இருக்கும். மூன்றாவது, கடைசியாக, எல்லாம் தேவனுடைய மகிமைக்கென்று. நம்ம காலையில் எழுந்த உடனே இரவில் தூங்குற வரைக்கும் எல்லாமே தேவனுடைய மகிமைக்கென்று இருக்க வேண்டும் என்று அந்த மனப்பான்மையோடு நம்ம இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 10:31, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். In all things honor God. Honor the Lord at all times. இந்த சரீரத்திலும் எல்லாவற்றிலும் நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். எதை நம்ம சாப்பிட்றோமோ, எந்த உடல் பயிற்சி செய்கிறோமோ, இந்த சரீரத்தை எவ்வளவாக நம்ம கவனித்துக் கொள்கிறோமோ, எவ்வளவு தூக்கம் நேரம் நம்ம கொடுக்கிறோம், எவ்வளவு கவனம் நம்ம செலுத்துகிறோம். சரீரத்தை கவனிக்கிறதுக்கு தேவனுடைய மகிமையை நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய மகிமைக்கென்று வாழ்கிறோம் என்று அர்த்தமாக இருக்கும். The Lord is teaching us this day. பரிசுத்த ஆவியானவரும் சரீரமும், இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறதுனால அவர் நம்மிடத்தில் அவருடைய ஆவியை பொழிந்து நம்மை வழிநடத்த ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. Thank you, Jesus. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. ஆவியானவரே, என் ஆற்றலானவரே. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா. புதிதாக்கும் பரிசுத்தரே, புதுப்படைப்பாய் மாற்றுமையா. உடைத்து விடும் உருமாற்றும், உடைத்து விடும் உருமாற்றும். பண்படுத்தும் பயன்படுத்தும், பண்படுத்தும் பயன்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, இந்த நாளிலே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஓ, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரும் சரீரமும் என்ற தலைப்பிலே தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த வார்த்தையை கேட்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் கீழ்ப்படியதற்கான கிருபையும் பலத்தையும் தாங்க ஆண்டவரே. இந்த நாளை ஆசீர்வதி. கேட்கிறவர்கள் வசனத்தை கேட்டு நடக்க உதவி செய்யும். கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. The Lord bless you. மறுபடியும் தியானத்தில் நாம் சந்திப்போம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நாம் சந்திப்போம். ஆமென்.